தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து குறிப்பாக ஆலோசிக்கப்படுகிறது? ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்கள் எழுப்பவிருக்கிறது? மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் நடைபெறும் முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம் தற்பொழுது டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக நடைபெற்று வரும் இந்த மக்களவையினுடைய கூட்டத்தொடரில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இன்று பிரதமர் பதிலளிக்க உள்ள நிலையில் இந்த ஒரு முக்கிய ஆலோசனையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நாடாளுமன்ற கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக எந்தெந்த பிரச்சனைகளை தேசிய ஜனநாயக கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர் மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டும் என்பது குறித்த ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதியதாக பதவியேற்றுள்ள அந்த எம்பிக்களுக்கான ஒரு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்ட பின்னர் அது அதிகாரப்பூர்வமான தன்னுடைய உரையையும் சற்று நேரத்தில் பிரதமர் எம்பிக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தியுள்ளார். மிக முக்கியமாக தேசிய ஜனநாயகத்தினுடைய எம்பிக்களை பொறுத்தளவில் பல்வேறு எம்பிக்கள் இன்று மற்றும் நாளை மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவருடைய உரை மீதான அந்த விவாதத்தில் பேச உள்ள நிலையில் அதில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் முன்வைக்க வேண்டும், கடந்த அரசினுடைய சாதனைகள் எவற்றை அதில் பேச வேண்டும் என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் இன்றைய நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு அறிவுரையாக வழங்குவதற்கு பிறகு அதற்கு முன்னதாக பாஜக தலைவர் தேசிய தலைவர் JP நட்டாவும் இந்த கூட்டத்தில் பேசி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.